ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இந்த வாரம் ரிவ்யூ கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா வருது. வெக்கமே கிடையாது. பாக்குறவங்களே யோசிச்சிருப்பாங்க இவனுங்க எதுக்கு அதாவது நம்ம எதுக்கு பண்றோங்கிறது நமக்கு தெரியல ஒரு பக்கம், இவங்க எதுக்கு பாக்குறாங்கன்னு இவனுக்கு தெரியல. அந்த லட்சணத்துல இருக்க போது இந்த கடைசி வீடியோ வருஷம் ரெக்கார்டிங் முடிய சொல்லிட்டு இருந்தேன். நம்ம எப்படி இருந்தாலும் லாஸ்ட் கேம் வீக் வரைக்கும் ஏதோ ஒன்று போவோம். டாப் 4 ரேஸ்க்கு முக்குன்னு முக்குவோம். கடைசி கேம் வீக்ல இல்ல டைட்டிலுக்கு முக்குவோம். ஏதோ ஒண்ணு இருக்கும் லாஸ்ட் கேம் வீக் வரைக்கும் போறது. நம்மளால ஜாலியெல்லாம் இருக்கிற சரித்திரமே கிடையாது. ஒரு 2-3 வீக்ஸா எனக்கே என்னடா இவனுங்க ஆடுறானுங்க ஒரு மேட்ச், இத வேற நம்ம பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல அதனால எனக்கு லிட்டரலா ஆனா ஒண்ணு சொல்லணும். இந்த மாதிரி வருஷம் மிட் டேபிள் டீம்ஸ்க்குலாம் இந்த ஃபீலிங் போல இருக்கு. ஆனா போனா யூரோப்பும் இல்ல, ரெலிகேஷனும் இல்ல, அந்த மாதிரி நின்னுகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் இல்ல. நம்மளால ஒரு 2-3 கேம் வீக்கே தாங்க முடியலையே. அவங்களுக்கு ஒரு 30வது கேம் வீக்ல முடிவாயிரும். சரி இப்போ ஒரு 10வது 11வது தான், மேலையும் போக முடியாது கீழையும் போக முடியாது. அப்ப அவங்க நிலைமை எல்லாம் அப்பா ரொம்ப கஷ்டமாப்பா. ஆமா ஆமா. இந்த எபிசோட் ஆஸ்டன் வில்லா ரிவ்யூ, 3-all draw ரிவ்யூ அண்ட் வுல்ஸ் ப்ரீவியூ. மோர் இம்பார்ட்டன்ட்லி கிளாப்போட ஃபைனல் கேம், அதுதான் நம்ம பேச போறோம் கொஞ்சம். பட் அதுக்கு முன்னாடி உங்க ஃபேவரட் கிளாப் மெமரியை இந்த கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. நீங்க எங்க இருந்தீங்க, என்ன மெமரி, அது என்ன கேம், என்ன இன்சிடென்ட்னு அது சொல்லுங்க. என்ன மெமரி, எங்க இருந்தீங்க, என்ன உங்களோட தாட்ஸ், அதெல்லாம் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதெல்லாம் நாங்க அடுத்த எபிசோட்ல, அதாவது இந்த என்னப்பா அடுத்த கேம் வுல்ஸ், இந்த வுல்ஸ் ரிவ்யூல நாங்க அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்களும் எங்களோட மெமரிஸும் ஃபேவரட் மெமரிஸும் சொல்லுவோம். எவ்வளோ மெமரி, ஏதாவது லிமிட் வைக்கணுமா? லிமிட் எல்லாம் இல்ல, நீங்க போடுங்க. அதுல இருந்து எந்த மெமரிஸ் டாப் மெமரிஸா எங்களுக்கு தோணுதோ அதை நாங்க வீடியோவோட போட்டு அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரியாக்ஷன் பண்ணலாம். ஆமா. ஸோ அதுதான். ஸோ அது கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம போட்டுருங்க. பட் சொன்ன மாதிரி இந்த கேம் ஆஸ்டன் வில்லா 3 லிவர்பூல் 3, வில்லாவோட ஃபைனல் ஹோம் கேம். அவங்களுக்கும் இப்போ சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சாச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம கேம்னால கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்பர்ஸ் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க. அந்த சம்பவத்துக்கெல்லாம் நம்ம எல்லாம் இன்றும் நன்றி கடமையோட நம்ம ஸ்பர்ஸுக்கு இருக்கணும். தப்பி தவறி பாயிண்ட் இது எடுத்திருந்தானுங்க அந்த அன்னைக்கு, அவ்வளவுதான், உலகம் தாங்கி இருக்காது ஆர்சனல் வின் பண்ணி இருந்துச்சுன்னா. ஆமா ஆமா. பட் அதாங்க 3-1 லீடுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 15 நிமிஷம் நம்ம ஆடுறபடி ஆடிவிட்டோம். அவ்வளவுதான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 70 நிமிஷத்துக்கு மறந்துட்டானுங்க. என்னது இது, நம்ம வழக்கமா ஆடுற மாதிரி ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடிட்டானுங்க. அப்புறம் தான் கடைசி 15-20 மினிட்ஸ்ல என்னது நம்ம திருப்பி நம்மள மாதிரி ஆடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டானுங்க. அதனால கிளாப் தெளிவா சொன்னார், திஸ் ஹஸ் பின் திஸ் சீசன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். சம்பந்தமே எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாப்ல. எல்லாரும் கேட்டாங்க, how do you sum up the season? This game sums up the season. We will play really well or we will play very bad அப்படின்ட்டு போயிட்டாரு மனுஷன் ஒரே வார்த்தையில. போதண்டா போங்கடா நீங்களும் இந்த லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு போக வேண்டியதா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. ஆமா ஆமா. இல்ல இந்த கேம் சம்ஸ் அப் திஸ் சீசன், அது கரெக்ட் தான். என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங் இந்த கேம்ல அப்படின்னா ஆஸ்டன் வில்லா லீட் எடுக்கல, அவ்வளவுதான். அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சரி அவனுங்களும் லீவ் எடுத்துட்டானுங்களா, கடைசி நல்லபடியா சுமூகமா முடிச்சிருந்தா அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணேன். நல்ல வேலை அது நடக்கல. நீ வேணா பாருங்க ஃபைனல் டேல அது நடக்கும் பாருங்க. வுல்ஸ் லீட் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த வுல்ஸ்ல இந்த ஸ்ரீவெந்தனோட கடைசி 6-1 ஆகாத மாதிரி இருந்தாலே போதும். தோத்தாலும் பரவாயில்ல, இந்த 6-1 கீழே ஆகிடக்கூடாது, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்ல. ஆமா. இல்லைங்க, அதான் இந்த நான் வேணா சொல்றேன் பாருங்க. இந்த ஃபைனல் டே எனக்கு என்ன தோணுதுங்க, இந்த ஃபைனல் டே நம்ம சீசன் அப்படியே என்கேப்சுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மோர் வில்லா கேம், வுல்ஸ் லீட் எடுப்பானுங்க, டார்வினுக்கு ஒரு 4 சான்ஸ் கிடைக்கும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவான். அவெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், கவலைப்படாதீங்க. அவன் பெஞ்ச் தான் 65 நிமிஷத்துக்கு அப்புறம் தான், அதுல சந்தேகமே இல்லை. இதுல என்ன தெரியுமா, இந்த மேட்ச்ல பயங்கரமா பினிஷ் பண்ண, ஆனா ஆஃப் சைடு. அதுதான் வேற லெவல். ஒன் ஆன் ஒன் கீப்பர்ல போயிட்டு செம்ம பினிஷ். எனக்கு திருந்திட்டியாடா நீ அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் பிளாக் தூக்குனாங்களா, நீ திருந்தல, நீ திருந்திட்டே நம்பிட்டோம் நாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். அப்பா அவனை மாத்த முடியாது. நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் சைடோட ஃபினிஷ் பண்றதா? இல்ல ஃபினிஷ் நல்லா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் பாசிட்டிவ்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரே இப்பதான் ஆஃப் சீசன்ல தம்பி மடி போவான், எல்லாம் மறந்துட்டு வந்துருவான். அப்புறம் மறுபடியும் அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து டியூஷன் எடுக்கணும். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஆமா. என்னத்த சொல்றது இந்த வில்லா கேம் பத்தி. ஏதோ ஆடினானுங்க, டிரா கிடைச்சது. அதான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல.
டைட்டில் ரேஸ்ல இருந்தா கதறி இருப்போம் இத்தனை நேரத்துக்கு 3 ஆல் டிராவெல்லாம். முக்குன்னு முக்கி இருப்பான் அந்த கேம்ல. என்ன பண்றனே தெரியாம திரும்ப திரும்பி இருப்பான். இதுல கூத்து இந்த எமி மார்டினஸ் பையன் லூசு பையன் 10 நிமிஷத்துலயே ஓன் கோல் உள்ள விடுறான். அவனையெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளே மோசமா ஆரம்பிப்போம். ஒரு செம்ம ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அப்புறம் ஒரு ஃபுட்பால் கேம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம 18th பிளேஸ்ல இருந்தோம் இந்த லீக்ல. சீசன் 30th, அதாவது சீசன் ஃபுல்லாவே 30th மினிட்ல இருந்து 19th மினிட் முன்னாடி விளையாண்டோம்னா நம்ம டேபிள் டாப்ல லீட் பை 8 பாயிண்ட்ஸ். சோ எவ்வளவு கேவலமா 30 மினிட்ஸ் எல்லா கேம்லயும் ஆடி இருக்கோம் அப்படின்னு அது காமிச்சிருக்குதா சாமி. ஐயோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். ஆமா ஆமா. பட் அதான் என்னத்த சொல்றது, சாம்பியன்ஸ் லீகும் கிடைச்சாச்சு. வில்லா கேம் பத்தி அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா எதுவும் பேசுறதுக்கு இல்ல. குவான்சா கோல் போட்டிருக்காரு. குவான்சா கோல் போட்டான். ஜோ கோமெஸ் ஆல்மோஸ்ட் கோல் போட்டான். அதையும் கோடிகாக்கு வந்து உள்ள தட்டி விட்டான். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டில் குவான்சா ஒரு கோல். ஜோ கோமெஸ் வந்து வாழ்க்கையே வெறுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போடுவான்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்புறம் வந்து கோல் போட்டான், நான் அவனே போட்டான், நான் போடுறதுக்கு நான் என்னடா பண்றது அப்படின்னு. அவன் அடிக்கிற ஹெட்டர்லாம் ஒன்னா 6க்கு தான் போகல, கோல் கீப்பருக்கு நேரா போயிரு. அதுக்கு என்ன பண்றது, இவன் ஏதோ பயங்கரமா லீட் பண்ணி செமையா பினிஷ் பண்ணான் அந்த சான்ஸ. இட் வாஸ் ரியலி நைஸ். 3-1 லீடு போனப்ப எனக்கே டவுட் தான் இருந்துச்சு, என்னது இது 3 கோல் லீடு, 3-1 லீடு போயிட்டானுங்க, அது அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. கரெக்டா வந்தாயா டுரான், சிம்பிளா முடிச்சா. நம்மளால அப்படியே வேடிக்கை பார்த்தாருங்க, என்ன இது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி டியேகோ கார்லோஸ் வேற லெவல், அதாவது தொட்டு விட்டுருந்த கோல். அது எக்ஸ்ஜி வந்து 0.97 டெலிகாஸ்ட்ல 97 சொன்னாங்க. அது கூட என்ன கூத்து, அவனுக்கு பின்னாடிதான் வாட்கின்ஸ் நிக்கிறான். வாட்கின்ஸ் தள்ளி விட்டுட்டு வரை இவர் முன்னாடி போவாரு, நான் போறேன்டா. அவன் 20 கோல் போட்டுக்கிறான், இந்த நாய் இன்னும் 1 கூட போடல. அவனை தள்ளி விட்டு ஓடுவான் உள்ள போறது கோல் போடுறேன்ட்டு. அதுல நம்மளுக்கு இன்னொரு கூத்து, வேண்டுக்கு அப்படியே வேடிக்கை பார்ப்பான், இவன் போட்டுருவானா அப்படின்னு. அங்கேயேதான் நிப்பான், காலை உள்ள விடணும், தடுக்கணும், எதுவுமே கிடையாது. இவன் போட்டுருவானா அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க நின்றுட்டு. இப்படி எல்லாம் இருந்தா நம்ம எங்க டிபெண்டிங் பண்றது எனக்கு தெரியல. இல்லைங்க, ஒரு சென்டர் பேக்கு தான் இன்னொரு சென்டர் பேக்கோட ஃபினிஷிங் எபிலிட்டி தெரியும். அதனால வேண்டிக்கிட்டே இவன் எல்லாம் போட மாட்டான்னு விட்டான். பால் மெதுவா போகுது, நம்மள அப்படியே வேடிக்கை பார்க்காது, இவன் போட்டுருவானா இல்ல அப்படின்னு. சாமி சாமி செம சிரிப்பா இருந்துச்சு. அது தள்ளி விட்டுட்டு போவான் உள்ள, என்னால அதான் நம்ப முடியல. எங்க பாருந்தோம், அதான் 3 ஆல் டிராப்பா ஃபைனல் ஸ்கோர். அதெல்லாம் இந்த கேம் எல்லாம் பயங்கரமான ரிவ்யூ எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தலைவர் வேலை கட்டவங்க சொல்லிட்டாப்ல கடைசியில, திஸ் ஒன் மேட்ச் சம்ஸ் அப் அவர் என்டையர் சீசன் அப்படின்னு. நல்லா ஆடணும், மோசமா ஆடணும் அப்படின்னு 19 ஷாட் கொடுத்துருக்கோம் அவனுங்களுக்கு, அநியாயம். அதனால இப்படி, அதாவது அது பிளேயர்ஸோட மூஞ்சிலே தெரிஞ்சது, எதுக்குடா நம்ம இங்க வந்து ஆடுறோம், நமக்கு ஒண்ணுமே இல்லை, இதை வேற விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரிதான் அவனுக்கு விளையாண்டானுங்க. அதனால வந்து திஸ் வாஸ் நத்திங் நியூ. ஆனா அது என்ன நியூனா, கிளாப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க கொனாட்டே இன்ஜர்டு அப்படின்னு. இல்ல இஸ் ட்ரைனிங், பட் ஐ பிக் த டீம் பேஸ்ட் ஆன் வாட் ஐ see in training அப்படின்னாரு. 3 வீக்ஸா வந்து இவன் தான் ஆடிட்டு இருக்கான் குவான்சா. கொனாட்டே ஃபிட்டா இருந்தாலும் குவான்சா தான் ஆடுறான். சோ அப்போ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் தேர். மேபி குவான்சா இஸ் ஜஸ்ட் பெட்டர் ட்ரெய்னிங்ல. அதான் கிளாப் வெளிய வந்து ஐ பிக் த டீம் பேஸ்ட் ஆன் வாட் ஐ see in training, who trains better அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாரு. சோ என்னோட இட்ஸ் நாட் லுக்கிங் நைஸ். அது ஃபார் கொனாட்டே வந்து சொல்லுங்க. இல்ல கொனாட்டே இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, என்ன உன் டார்கெட் அப்படின்னு. சீசன் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னான், நான் இங்க 3 வருஷமா இருந்துட்டேன், ஆனா நாங்க இருந்த மாதிரியே இல்ல, இந்த சீசன் தான் நான் ஸ்டெப் அப் பண்ணி அந்த ஸ்பாட்டை வந்து சிமெண்ட் பண்ற மாதிரி விளையாடணும் அப்படின்னா. சிமெண்ட்னு சொன்ன வார்த்தை தான், எப்ப பார்த்தாலும் போய் படுத்துக்கான். அவன் ஒரு வாரத்துக்கு 2 கேம் கூட ஆட முடியலன்னா அவனை எல்லாம் சென்டர் பேக்கா வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஆமா, இல்ல என்னோட ப்ரெடிக்ஷன் அடுத்த சீசன் ஸ்டார்டிங் சென்டர் பேக் வந்து வான் டைக் குவான்சா தான். தெரியல, ஏன்னா நம்மளுக்கு பயங்கரமா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் டார்கெட்ல வந்து சென்டர் பேக் தான் இருக்காங்க. we are looking at 30 million 40 million சென்டர் பேக்ஸ் தான், அதான் நம்மளுடைய மெயின் டார்கெட். ஏன்னா மேட்டிப் போறான், கோமஸ் has become a full time ரைட் பேக் ஆர் லெஃப்ட் பேக். ஆமா, அதனால வந்து we need one சென்டர் பேக் டெஃபினெட்லி. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. 100%.
டெஃபினட்டா ஒரு சென்டர் பேக் வேணும். அஃப்கோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் அப்புறம் சம்மர் வீடியோல பேசிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி ஸ்பெஷலா பண்ணும்போது. பட் அதான் இட்ஸ் குட் டு see குவான்சா. என்னோட போல்டு ப்ரெடிக்ஷன், குவான்சா வந்து யூரோ ஸ்குவாட்ல இருப்பான். சான்ஸே கிடையாது, நோ சான்ஸ். போல்டு ஹாரி ப்ரெடிக்ஷன். மெக்வயர், ஜான் ஸ்டோன்ஸ், வேற யாருங்க சென்டர் பேக்ல? கேஹி, கேஹி, இவன் எஸ்ரி குவான்சா அந்த ஆஸ்டன் வில்லா சென்டர் பேக். ஓகே லாஸ்ட் ஐ திங்க் மார்ச்ல இருந்தான்னு நினைக்கிறேன் ஸ்குவாட்ல. ஓகே. குவான்சால சான்ஸே இல்லைங்க. ஹீல் டேக் ஒன்லி 4 சென்டர் பேக்ஸ் எல்லாம் அதிகபட்சம். சோ 5வது 26 பேர் எடுத்துக்கலாம்ல, இன்னொருத்தர் எடுக்க மாட்டான். அப்படி பார்த்தாலும் குவான்சாவா பிராந்த் வெயிட்டான்னு யோசிப்பாங்க. ரெண்டு பேருமே பிராந்த் வெயிட்டும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். சம்ம சீசன் அவனுக்கு. அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் குவான்சா will go and it's also too early. அவன் போகாம இருக்கிறதே நல்லதுதான். he gets a good pre-season in ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் நமக்கு. ஸோ இந்த அதனாலதான் சொல்றேன், சாலாக்கெல்லாம் ஒரு சூப்பர் ரெஸ்ட் இருந்தது இந்த ஆஃப் சீசன். எதுவுமே விளையாடல அவன். இப்போ 2 months, அதாவது இப்போ May 19ல இருந்து they'll come back July 1st week. 1.5 மாசத்துக்கு தலைவனுக்கு ஒரு ஃபுட்பால் கேம் கூட கிடையாது. ஆமா. ஸோ அதனால வந்து ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு வழக்கம் போல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஆல்ரெடி செகண்ட் ஹாஃப் மறுபடி படுத்தானா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆஃப் சீசன்ல அவனோட கான்ட்ராக்ட் இன்னைக்கு காலையில் நியூஸ் வந்துச்சு, லிவர்பூல் டோன்ட் வாண்ட் ட்ரெண்ட், வெர்ஜில் அண்ட் சாலா டு கோ இன்டு தேர் லாஸ்ட் இயர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் when season starts அப்படின்னு. ஐடியலி வாண்ட் them to extend all 3 of them. ஸோ அதனால தெரியல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் குவான்சா will go இங்கிலாந்துக்குலாம். ஐ டோன்ட் திங்க் he'll be picked. ஏன்னா இந்த இவன்லாம் இருக்கானே, அந்த ரோமா டிஃபெண்டர் ஒருத்தர் இருப்பானே, அவன் பேர் என்ன, அந்த செல்சியில கூட இருந்தான்ல. ரோமா இல்ல, இவன் மிலான் தானே, டொமோரி தானே. டொமோரி. மோரியெல்லாம் என்ன கேட்டா டொமோரியா வந்து கேய்க்கு பதிலாவே எடுக்கலாம், பட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு வந்து என்னன்னா ஒரு போல்டு செலெக்ஷன் மாதிரி, அவன் ஆடலாம் மாட்டான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. போல்டு இப்போ ஜெர்மனி ஸ்குவாட் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாவ்லோ வச்சிருக்கான் பாத்தீங்களா? பாவ்லோ வச்சிருக்கான். ஆமா, எனக்கு ஆச்சரியமா இந்த மாதிரி ஒரு போல்டு செலக்ட். பாவ்லோஸ் நல்லா ஆடி இருக்கான் பயனுக்கு இந்த. இல்ல நல்லா ஆடி இருக்கான், பட் தட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சீசன். ஸ்ட்ரைட்டாவே நீ தூக்கிட்டு யூரோ ஸ்குவாடுக்கு போறீங்கன்னா தட்ஸ் நாட் an easy decision to make. இல்ல இதே மாதிரி தானே இது வந்து யூரோஸ் வேர்ல்டு கப்புக்கு இவனை எடுத்துன்னு போனாங்க, முசியாலாவை எடுத்துன்னு போனாங்க. அது அப்போ அவனுக்கு அது ஃபர்ஸ்ட் சீசன். ஒரு யங்ஸ்டர் எப்போதுமே அந்த மாதிரி வருவான். ஸோ அதான் இங்கிலாண்டும் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. இந்த வால்காட் எல்லாம் போயிருக்கான் 17 year old. அதான் மெயின் எடுத்துட்டு போவானே சம்பந்தம் இல்லாம. ஆனா மெயினும் இருக்கான். கரெக்ட், மெயினும் இருக்கு. நான் தான் எடுத்துட்டு போவான். ஆமா. எனிவே யூரோஸ் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம லாஸ்ட் டே வுல்வ்ஸ். ஆனா வுல்வ்ஸ் வந்து லாஸ்ட் டேக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. VAR வச்சுக்கிட்டு VAR வேடாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பிரீமியர் லீக் கிளப்ஸ் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் கீப்பிங் VAR. வுல்வ்ஸுக்கு அகேன்ஸ்டா தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு. VAR இருந்தே இவ்வளவு கன்றாவியா இருக்கு, VAR இல்லாம யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான், நம்ம ஃபுட்பால் பிரீமியர் லீக் பாக்குறதே மறந்துடலாம் VARலாம் இல்லைன்னா. இருந்தே இவனுக்கு இவ்வளவு கோமலத்தனம் பண்ணுவாங்க. எனக்கு அதான் வுல்வ்ஸ் வந்து போட்ட ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு புரியல. அதாவது அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து we are requesting better officials to be appointed in the PGMOL கேட்டிருந்தா எல்லா கிளப்பும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா, சம்பந்தம் இல்லாம போய் we respect PGMOL but we want VAR removed அப்படின்னா இதுல என்னடா லாஜிக்? சிஸ்டம் கரெக்டா இருக்கு, எல்லா இமேஜஸும் வருது, எல்லா வீடியோவும் வருது, எல்லாம் கிளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா கிடைக்குது. அடுத்த வருஷம் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைட். சோ அதுவும் இனிமேல் தப்பா போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆமா. அதுவும் இல்லாம அந்த ஸ்டேடியம் சொன்னாங்க, இந்த ஸ்டேடியம்ல இனிமேல் அனௌன்ஸும் பண்ண போறாங்க, எதனால VAR போய் பார்த்தா எதனால மாத்தி இருக்கோம் அப்படின்னு ஸ்டேடியம்ல அனௌன்ஸும் பண்ண போறாங்கிறது வந்துருச்சு. சோ we need competent referees. இவனுங்க முட்டாள்தனமா உட்கார்ந்துட்டு இருந்தா டெக்னாலஜி தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுதாங்க இந்த நாய்களுக்கு எப்படி நடத்தணும்னு புத்தி இல்லைன்னு என்ன பண்றது? ஆமா, இல்ல வுல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டது எனக்கும் புரியவே இல்லை. அண்ட் என்ன பர்பஸ்க்காக இது பண்ணாங்க அப்படின்னு என்ன, அதாவது வந்து சரி VAR அப்படியே எடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? சரி அட்லீஸ்ட் இந்த சீசனாச்சு VAR இருக்கு, ஸோ தட் மேபி ஒரு 20% ஆஃப் டெசிஷன்ஸ் வந்து தப்பா இருந்தா கரெக்ட் பண்றதுக்கு. அடுத்த சீசன் அதுவும் இருக்காது VAR இல்லைன்னா. ஆனா அவங்க பண்ண ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க 5 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, அதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. VAR இருக்கிறதுனால ஆன் ஃபீல்ட் ரெஃபரீஸ் டோன்ட் வாண்ட் டு மேக் எனி டிசிஷன், they will leave it to VAR. VAR போனதான் ஆன் ஃபீல்ட் ரெஃபரியை பார்த்து கட்டுன்னு தான் சொல்றான், அதனால நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் நிக்கான். அந்த இடத்துலதான் மாட்டிட்டு பெரிய பிரச்சனையா இருக்குது இப்போ.
ஆமா ஆன்ஃபீல்ட் ரெஃப்ரி எனக்கு தேவையில்லை, விஏஆர் பாத்துக்கிறாங்கன்னு விடுறான். விஏஆர் போனதுக்கு அப்புறம் ஆன்ஃபீல்ட் ரெஃப்ரி பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சார் நானும் ஒண்ணும் பண்ணலன்னு. அதுதான் பெரிய பிரச்சனை இந்த இடத்துல. ஆமா சோ அது இவனுங்க எப்படி கரெக்ட் பண்ணணுங்க? கரெக்ட்லாம் பண்ண மாட்டானுங்க. இந்த மொட்டை மண்டை ஹார்வர்ட் வெப் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமா இல்லைங்க, இது இம்ப்ரூவ்லாம் ஆக போறது இல்ல. மேபி செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் வந்து ஏதோ சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த உங்களுக்கு இந்த சீசன் ஆஃப் சைட்ல ரொம்ப மைனரா ஒரு அட்டாக்கர் வந்து கொஞ்சம் இப்படி லீன் பண்ணிட்டு இருந்தாக்க ஆஃப் சைடு, அது வந்து நெக்ஸ்ட் சீசன் ஏதோ ஒரு தேர் கோயிங் டு கிவ் அ மார்ஜின் ஆஃப் எரர். இது நெதர்லாண்ட்ஸ்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி செமி ஆட்டோமேட்டிக் ஆஃப் சைடு வந்துச்சா அப்ப உலகம் தெரிஞ்சிருமே. கொஞ்சம் ஆஃப் சைடு இருந்தா நீ ஆஃப் சைடு. அது தெரிஞ்சிரும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இப்போ ஒரு டிஃபெண்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கிறான், ஒரு அட்டாக்கர் வந்து இப்படி ஸ்லைட்டா இப்படி ஓட ஆரம்பிக்கிறான், டிஃபெண்டரை விட ஒரு மில்லி செகண்ட் முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான், அதனால அவன் கொஞ்சம் இப்படி இருக்கான்னா அது ஆஃப் சைடு அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. அத வந்து இப்போ ரொம்ப அவ்வளோ க்ளோஸா இருந்துச்சுன்னா டிக்ளேர் பண்ணக்கூடாது ஆஃப் சைடுன்னு. அது எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு எப்படி முடிவாங்க? இல்ல அது நெதர்லாண்ட்ஸ்ல ஏதோ பண்றாங்க. அது இப்ப லைனோட திக்னஸ் வச்சு பண்றாங்க. இந்த இது வரைக்கும் இருந்ததுனாக்க இட் இஸ் ஓகே அப்படின்னு ஏதோ ஒரு சிஸ்டம் எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்கிரீன்ல வந்து ஐ திங்க் ஏதோ சம் 2.5 மில்லிமீட்டர்ஸா 4 மில்லிமீட்டர்ஸ் விட்டுக்கு லைன் இருந்துச்சுனாக்க அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல்லாம் இருக்கும் கீழே. அது அந்த விட்டுக்கு லைன் இருந்துச்சுனாக்க தே டோன்ட் கவுண்ட் இட் அஸ் ஆஃப் சைடு. லைக் அந்த இதுக்குள்ள இருந்ததுன்னா இருக்கிற பஞ்சாயத்தே இங்க பார்க்க முடியல. நீ மறுபடியும் மில்லிமீட்டர் கணக்குல எல்லாம் போனா அப்புறம் அவனுங்க எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அவனும் லீகே பார்க்க மாட்டான். அந்த ரூல்ஸ் அதான் சொல்லியிருந்தாங்க அந்த இன்னொரு பாயிண்ட்ல. எவ்ரி வீக் we end up talking about the officials and the VAR rather than the match itself அப்படின்னு சொல்லி. அதான் ரெண்டாவது மிகப்பெரிய பாயிண்ட். முதல் பாயிண்ட் தான் இந்த officials not taking ownership. ரெண்டாவது இது எவ்ரி வீக் we end up talking only about VAR and the officials rather than the match itself. அதான் ரொம்ப உண்மை. சோ அதனால சில பாயிண்ட்ஸ் அவங்க பாயிண்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்குதான். பட் அதுக்கு வந்து ரெஃபரீஸ் தான் சம்பந்தம் இல்லாம வந்து கடைசியில அப்பாலஜி கொடுக்க, அந்த அப்பாலஜி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆமா இல்ல ஐ திங்க் வந்து போக வேண்டியதான். ஆமா இல்ல ஐ திங்க் wolves வந்து இன்னவே they have tried to do what Nottingham Forest did, பட் கொஞ்சம் பொலைட்டா பண்ணிருக்காங்க. அதாவது வந்து VAR எடுக்க மாட்டாங்கன்னு ஐ திங்க் ஈவன் wolves know. அது வந்து எடுக்க மாட்டோம் அப்படி. பட் VAR ப்ராப்ளம் இல்ல, ரெஃபரிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குன்னு இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஐ திங்க் அந்த ஒரு டிஸ்கஷனை வந்து they have tried to generate ன்னு அதுதான் என்னோட I think that will go into a vote அந்த ஜெனரல் மீட்டிங்ல ஜூன் 8 ஒண்ணுமோ. and I think அப்போ all clubs will stand up and say the referees have got to do much better. சிஸ்டம்ல பிரச்சனை இல்ல, பட் the referees have got to do அப்படின்னு. இல்ல ஐ திங்க் எவ்ரி கிளப் நோஸ் தட், பட் அது சொல்லுவாங்களா ஓப்பனா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அடி வாங்குறாங்க. ஒன்னு வாட்ஸ் த பாயிண்ட், இன்னொன்னு சப்போஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிளப் wolves எடுத்துப்போமே, இல்ல wolves இல்ல வேற யாரோ ஒரு கிளப் செல்சி எடுத்துப்போம். செல்சி வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தே ஸ்டாண்ட் அப் அண்ட் சே ஓகே இந்த மாதிரி வந்து இல்ல we don't think VAR is the issue, we think referees are the issueன்னு சொல்றாங்க. அண்ட் மத்த கிளப்பும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெஃபரிஸ் வந்து அடுத்த சீசன் செல்சியை டார்கெட் பண்ற அந்த ஒரு ஃபியர் இருக்கும் லைக் செல்சிக்கு. சோ அதனால சொல்லாம இருப்பாங்க, நம்ம சொன்னா நம்மள டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஈவன் இஃப் அதர் கிளப் சப்போர்ட், அந்த லீடா யார் சொல்றாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் என்ன கேட்டா the team that should ideally say it is Man City or Arsenal or Liverpool. அந்த ஏன்னா வந்து we have the yes okay referees வந்து நமக்கு ஃபேவர் பண்ணலனாலும் we have the capability to win games. So regardless of what the referees do. ஆமா ஆமா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃப் கோர்ஸ் ஒரு சில டெசிஷன்ஸ்லாம் இப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் சிட்டிக்கு அகேன்ஸ்டா பெனல்டி ஷவுட் அதெல்லாம் இருக்கும். பட் we are used to that. சாலா வந்து ஈவென்ட் என்ன ஒரு 1.5 வருஷம் பெனல்ட்டியே இல்லாம போனான். ஸோ we are used to that. ஸோ ஒரு பெரிய கிளப் வந்து இஃப் தே ரேஸ் தி இஷ்யூனா தென் they'll be like okay fine. அண்ட் இப்போ இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஃபுட்பாலிங் வைஸ் பெரிய கிளப்னு பாத்தீங்கன்னா 3 தான், சிட்டி, லிவர்பூல், ஆர்சனல். ஸோ இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா மேபி there is a chance. அவ்வளவுதான். தெரியல, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா நடக்குமாங்கிறதே டவுட் தான். you need to take an attempt. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஆமா பட் wolves கேமா தான் கிளாப்புக்கும் ஃபைனல் கேம். அவர் வந்து இந்த வாரம் நிறைய பிஆர் வேலையெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்டர்வியூ அந்த அப்புறம் அந்த வேற அந்த காப் எண்ட்ல வந்து அப்படி நின்னுகிட்டு ஒரு போட்டோ, கை கட்டி நின்னுகிட்டு ஒரு போட்டோ, நடு பிட்ச்ல போய் நின்று ஸ்டேடியம் ஆளே இல்லாம சுத்தி பாக்குறது, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கறத எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லைங்க லைக் எனக்கு புரியுது லைக் எதுக்கு. ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் a memory இல்ல, லைக் ஒன் ஃபைனல் டைம். ஆஃப் கோர்ஸ் ஃபுல் கிரவுட் இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். லைக் அந்த wolves கேமுக்கு லைக் அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல் இருக்கும். பட் ஆஸ் அ
மேனேஜர் வந்து ஒரு தனியா போய் அது ஃபீல்டுல பாக்குறது இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஐ மீன் நீங்களும் நானும் அந்த பொசிஷன்ல இல்ல. நம்ம என்ன போய் இந்த நம்ம ஒர்க் பண்ற ஆபீஸ போய் இப்படி பாப்போம் பண்ண கடைசி நாளும் போது அதான் இல்ல we are not in that position but I mean I don't know, it's a natural இதுன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் பண்ணுவாங்க அத. ஸோ பட் அந்த இன்டர்வியூல அதான் பாத்தீங்களா? இல்ல அதுதான் கேட்க வந்தேன். இல்ல நான் ஃபுல்லா பாக்கல. அப்பதான் ஓபன் பண்ணேன். அதுவும் இந்த ரெட்மன் டிவி அவனுங்க இன்டர்வியூ பாக்குறதுக்கு €7 கட்டணுமாமா. வாடா டே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த கிறுக்கி அந்த பால் மெக்கின் அந்த நாய் அந்த கிறுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுமே. அதனாலதான் அந்த நாய் அவங்க அந்த அவன் ரன் பண்ற சேனல் தான் அது. ஆமாமா தெரியும். அது இன்டர்வியூ பாக்குறதுக்கு மட்டும் €7 ஆனா வழக்கு என்ன நீ அவனுமே பாக்கல. அவன் அப்படிதாங்க அவங்க சேனல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யாரோட டாக்குமெண்ட்ரி அது? ஹெண்டர்சனோட டாக்குமெண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் ஃப்ரீயா விட்டானுங்க. மத்த 4 எபிசோடுக்கெல்லாம் என்ன பைசா கட்டுன்றானுங்க. டேய் நீ என்ன பெரிய நெட்ஃபிளிக்ஸா பைசா கட்டுறதுக்கு? பெரிய பயங்கர என்டர்டெயின்மென்ட் வேல்யூ இருக்குற மாதிரி. நீ யூடியூப்ல போட்டாலும் அங்க இருந்து வர ஆட் ரெவென்யூவே உங்களுக்கு போதுமேடா. I don't understand. Okay, they need to make a living. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்ல. பட் I'm not sure if this is the right way to make the living. ஆமா இல்ல ரெட்மன் டிவில இதுதாங்க எனக்கு இதனால தாங்க அந்த லோக்கலா இருக்கிற ஃபேன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்ல. லைக் இந்த மாதிரி விஷயம்லாம். அதுக்கப்புறம் டிக்கெட் பிரைஸ் மட்டும் ஒரு 2 இதத்தான் நான் சொல்ல வந்தேன். டிக்கெட் நீங்க நம்ப மாட்டீங்க. யார் தெரியுமா கேட்டா இந்த பிராங்காய்ஸ் பிளாட்டூன் ஒருத்தர் இருப்பான்ல. யாரு? அட ஏதோ ரிப்போர்ட்டர், ஜெர்மன் ரிப்போர்ட்டர் நினைக்கிறேன். அவன் இதே தான் சொன்னான். நீ $6.99 ஒரு வீடியோக்கும் கான்டென்ட் பாக்குறதுக்கு மாசம் வாங்குறியா? ஆனா உன்னோட ஃபேன்ஸ் €2 உன் கிளப் ஏத்துனதுக்கு போய் சம்பந்தம் இல்லாம போய் எஃப்எஸ்டி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. நீதான் போய் முதல் நின்ன. இதுல எந்த திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஹிப்போக்ரசி இந்த வேர்ல்ட்னு சொல்லி போட்டான். செம்மையா கேட்டான் அவன். ஆமா இவன் ஃப்ளோரியன் பிளட்டன்பர்க் அவன் பேரு. ஆமாமா அந்த ஜெர்னலிஸ்ட் பேரு. ஆமாமா கரெக்ட் ஜெர்மன்காரன் தான். ஆமா அவன் தான். இல்ல அவன் தான் போட்டானான்னு எனக்கு தெரியாது. பட் கெஸ் பண்றேன். எனிவே அதுதான். ஸோ வுல்ஸ் விஏஆர் பேசியாச்சு. வுல்ஸ் ஃபைனல் டே ப்ரீவியூ. தியாகோ ட்ரைனிங்ல இருக்கான். மேட்டிப் ப்ளீஸ் இடுப்பு சத்தவன் வேண்டாம். எதுக்கு ஒன் லாஸ்ட் கேம் ஆஃப் தியாகோ மேட்ச். 2 நிமிஷம் வருவான். இப்படி வார்ம் அப் பண்ணுவான். அங்கேயே அப்படியே பின்னாடி போவான். எனக்கு போதும். வார்ம் அப் பண்ணது டயர்ட் ஆகி போச்சு. நான் போய் உட்கார்ந்து கிளம்பிடுவேன். சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தோம், தியாகோ மெக்காலிஸ்டர் சோபோஸ்ல மிட்ஃபீல்டர் நம்ம பார்த்ததே இல்ல. எல்லாருக்கும் ஒரு வருத்தங்க. அவ்வளவுதான் நானு. அவ்வளவுதான் அது. அவ்வளவுதான். இந்த கேம்ல we will see தியாகோ மெக்காலிஸ்டர் சோபோஸ்ல மிட்ஃபீல்ட் ஸ்டார்டிங்ல இருந்து 0th மினிட்ல இருந்து 90th மினிட் வரையும் ஆடுவானுங்க. உல்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியாது மிட்ஃபீல்ட்ல. அவங்களுக்கே புரியாது. ஏன்னா 2 நிமிஷம் வார்ம் அப்லயே தலைவன் கிளம்புவான். அப்படியே கிரவுண்ட்ல இருக்கிற எவனுக்குமே புரியாது. எதுக்குடா வந்தா எதுக்கு போறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆமா ஃபேவரட் தியாகோ மெமரி வந்தான் பாரு 80 minutes அகைன்ஸ்ட் ஆர்சனல். அதான் இருக்கிறதுலே ஃபேவரட். ஒரே பாஸ் தான் போட்டான். ஒரே பாஸ் இப்படியே திரும்பிச்சான். உடம்பு படுத்துட்டான். அவ்வளவுதான். ஆளையே காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. 8 நிமிஷம். அதுவும் அந்த பாச போடலினாலும் ஒன்றும் மாறி இருக்காது. சம்பந்தம் இல்லாம இடுப்ப திருப்பிட பாச போடுறான்னு நான் முடிஞ்சு வச்சு. அவ்வளவுதான். அடுத்த 4 மாசத்துக்கு காணோம். இன்னொருத்தர் லாஸ்ட் கேம் மேட்டிப். Matip was an okayங்க. We got him for a free. Point number 1. Best free transfers. அவனும் ஜேம்ஸ் ஷால்கால்ல இருந்து 25-26 இருக்கும்போது வாங்குனோம் அவனை. ஆமா. When he was the peak. And then title season, Champions League season, he was immense. So அதனால one of the best business that Liverpool have done to get in a free transfer and uncountable number of memes. அதெல்லாம் will stay in memory for every Liverpool fan. அப்படி எட்டி பாக்குறது எல்லாம் பண்றது அதெல்லாம் unmissable memories from Joel Matip. அதனால incredible signing he has been for Liverpool. ஆமா. பெஸ்ட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் யாரு நமக்கு? மேட்டிப்பா இல்ல மில்னரா? மில்னர் தாங்க. has to be Milner. After the amount of games that Milner has played, there is absolutely no chance even comparing him with Matip. ஏன்னா Matip இந்த சீசன்லயே அதான் சொல்றேன். இப்ப 6-7 சீசன் இருந்திருக்கான்.
But still, he's been out for a chunk of it. Major chunks of it, he'll be out. Last 2-3 சீசன்ஸ்லாம் வந்து ஒரு 1/3 சீசன் தான் ஆடி இருப்பான் டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறத்துல இருந்தே வந்து. ஸோ அதனால வந்து ஐ வுட் சே டெஃபினெட்லி நம்ம தேல்பத்திரி சிங்கெல்லாம் ஒரு பொசிஷன் என்ன கோல் கீப்பர் மட்டும்தான் ஆடல, எல்லாத்துலயும் தலைவன் ஆடிட்டான். அதனால ஒரு புது சீசன் பேக் ஆடுனானே ராபர்ட்சன். ஆமா, ஐயோ, அதனால வந்து சான்ஸே இல்ல, அதெல்லாம் மில்னர் தான், நோ டவுட். ஆமா ஆமா. பட் அதான் வேற என்ன, லாஸ்ட் வீக் ஃபைனல் டே, எல்லா கிக் ஆஃபும் ஒரே சமயம், ஒன்றும் பெருசா எதுவும் ப்ளே பண்றதுக்கு எதுவும் இல்ல, ஜஸ்ட் ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் தான். ஜஸ்ட் அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் நாங்க மதிக்கிறதே கிடையாது. வருஷம் நம்ம ஜெயிச்சு போர் அடிச்சு போச்சு, நாங்க வந்து விட்டு கொடுத்து போறோம், எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஆமா, டைட்டில் ரேஸ் இந்த வருஷம் சிட்டி அண்ட் ஆர்சனல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். மிட் வீக்ல ஸ்பர்ஸ் வந்து பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஐயோ, ஹாரி கேன் ஓடும் போது நான் வந்துட்டேன், முடிஞ்சதுடா அப்படின்னு நினைச்சேன். சான் தானே, சான் தெரியாம ஹாரி கேன்ட்ட நான் முடிஞ்சனோ இல்லையோ, நான் வெளியே நின்று இருக்கும் கார்டியோலாக்கு, பையன் படுத்துக்கிட்டானையா அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டாடா, போவாங்கடா டே அப்படின்னு. ஐயோ, அந்த 2 நிமிஷத்துல மனுஷனுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. அவன் சான் ஓடுறத பார்த்துட்டு 9 out of 10 டைம்ஸ் கார்னர் ஸ்கோர் பண்ணிருப்பான். அது ஒண்ணு 9 out of 10 டைம்ஸ். 9 out of 10 டைம்ஸ் ரொமேரோ வந்து ஃபோர்டனை ஃபவுல் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் அந்த கோலுக்கு, சிட்டியோட கோலுக்கு சைட் லைன் கிட்ட ரொமேரோவும் ஃபோர்டனும் வந்து, ஃபோர்டன்ட்ட பால் இருக்கும் த்ரோ இன் லைன் கிட்ட. ஞாபகம் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கோல் யார் போட்டா அவங்களுல? ஹாலண்ட் தான் போட்டான். ஆமாமா, இல்ல இருங்க ஹாலண்ட் போட்டா டிப்ரோயினை கிராஸ் பண்ணுவான். அதுக்கு பெர்னார்டோ சில்வா தான் முன்னாடி தான் ஃபோர்டன் தான் பாலை எடுத்துட்டு போவான். கரெக்ட், போய் அவன் தான் வந்து பெர்னார்டோ சில்வா கொடுப்பான், பெர்னார்டோ சில்வா ஃபோர்டன் இதுக்கு ஹாலண்ட் டிப்ரோயினை கொடுப்பான், டிப்ரோயினை கிராஸ் பண்ணுவான் உள்ள. ஆமா ஆமா, அந்த கவுண்டர் அட்டாக் வந்து ஃபோர்டன் வந்து இங்க த்ரோ இன் லைன் கிட்ட இருப்பான், ரொமேரோ தான் பக்கத்துல இருப்பான். 10 டைம்ஸ் வரை எவனா இருந்தாலும் லீக்ல ரொமேரோ வந்து அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுருப்பான். இல்ல அதான் மேட்ச் முடிஞ்ச உடனே பெப்பு வந்து போய் ரொமேரோட்ட மட்டும் தான் கை கொடுத்துருச்சாப்ல, சாண்ட் கை கொடுத்துருச்சாப்லையா, பிளான் பண்ணிட்டானுங்கடா, காசை கொடுத்துட்டானுங்க, நல்லா ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது மேட்சுக்கு முன்னாடி டாட்னம் ஃபேன்ஸே வந்து இவனுக்கு எப்படியாச்சும் தோத்தரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத கடவுள் எல்லாம் வேண்டானுங்க, ஓகேவா? அப்போ ஆர்சனல் ஃபேன்ஸ் we are also with you டா, நீங்க வந்து எப்படியாச்சும் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்டா, நாங்க எல்லாமே உங்க சப்போர்ட் தான்டா அப்படின்னு பேசிட்டு சான் அந்த கோலை விட்டானே என்ன வார்த்தையில கிழிக்கிறானுங்க. நீ எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ ஒரு பெரிய லாடாடி, ஒரு நாய் டேய், 1 மணி நேரம் முடிஞ்சதுடா சான் இஸ் தி பெஸ்ட் ஃபுட்பாலர் இந்த வேர்ல்ட். நீங்க ஒண்ணுமே எல்லாம் ஒரே மணி நேரத்துக்கு திரும்பி நீ எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்ல அப்படிங்கிறீங்க. அது நான் ஆக்சுவலா யோசிச்சேன், இப்ப சப்போஸ் நம்மளும் அதே பொசிஷன்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்சனல் வந்து நம்ம இருக்கோம் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பர்ஸ் வந்து யுனைடெட் ஆடுறாங்க, நீங்க வந்து யுனைடெடுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அந்த கேம்? சத்தியமா நான் பண்ணிருக்க மாட்டேன், யுனைடெடா நான் பண்ணிருக்க மாட்டேன், சான்ஸே இல்ல. அந்த பாயிண்ட்ல வந்துட்டு see 2 டீம்ஸ், ஒன்னு எவர்டன் இன்னொன்னு யுனைடெட். எவர்டன் கூட நான் கண்டுக்க மாட்டேன், எவர்டன் கூட சப்போர்ட் பண்ணிடுறேன்ப்பா, எனக்கு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எவர்டன் பண்றதுல எனக்கு ஒரு தூசு, அதை பண்ணா பண்ணிட்டு போறேன். யுனைடெட்லாம் இருந்தா நோ சான்ஸ், அவனுங்கள்ட்ட போய் நின்னு கெஞ்சி நம்ம டைட்டில் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் நான் பக்கத்துல கூட போக மாட்டேன். நீங்க தோக்குறீங்களா 1-0 இல்ல 6-0 தோத்து போங்கடா, அதான்டா எனக்கு வேணும். அப்படி நீங்க ஒண்ணு டிராப் பண்ணில எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதோட இவனுங்க டிராப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்தனாலதான் நம்ம ஜெயிச்சோன்றுவானுங்க. அந்த பேர் நமக்கு வேணாமப்பா. இவனுங்க எடுக்கிற 5-10 பிச்சைக்கு இவனுக்கு இதை வேற 10 வருஷம் சொல்லி கேம் பண்ணுங்க, நமக்கு அந்த பேர் வேணாமப்பா. யுனைடெட்ல இருந்தா ஏதோ 4 கேம் வின் பண்ணதுக்கே இன்னும் அவன் தலைவன் 6 மாசத்துக்கு முன்னாடி போறான். அந்த ஆர்சனல் கேம் மட்டும் ஆஃப் சைடா இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க இந்நேரம் டைட்டிலே வின் பண்ணிட்டு போங்க ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கேன். அவனை வச்சுக்கிட்டு நம்ம போய் அவன்கிட்ட கேட்டோம்னு வைங்க, அவ்வளவுதான், அப்புறம் அவன் சொல்லி காமிச்சு இது பண்ணிடுவான். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு நடக்கணும், அந்த ஃபைனல்ல FA கப் ஃபைனல்ல யுனைடெட் வின் பண்ணிடணும். எதுக்குன்னா அப்பதான் ஆர்சனல்ல போட்டு மறுபடியும் நம்ம கலாய்க்கணும். 5 வருஷம் ஆச்சு, 700 மில்லியன் ஒரே ஒரு FA கப், மத்தது ஒண்ணுமே கிடையாது. வருஷம் இப்பவே ஆரம்பிச்சிட்டானுங்க AFTV. we are really proud of the boys. இந்த சீசன் அவங்க பண்ணிருக்கிறது வேற லெவல். we've already surpassed the most number of wins we've ever got in a season. இந்த பட்சத்துல எல்லாம் ஆடியே 89 பாயிண்ட் தான், 90 தொடவே முடியல. இந்த லட்சணத்துக்கே உங்க நிலைமை இப்படி இருக்குது.
97 எல்லாம் எடுத்து தோத்தா நீங்க எல்லாம் கிளப்பே இழுத்து மூடிட்டு போயிருவீங்களா? இந்த லட்சணத்துக்கே அவனால தாங்க முடியலையாமா. ஐயோயோ மேன் சிட்டி இப்படி பண்றானுங்கப்பா, ஐயோயோ அவனால ஆட முடியலையாப்பா. இதெல்லாம் பத்தாது, லாஸ்ட் டேல மேன் சிட்டி ட்ரையல் பண்ணணும், ஆர்சனல் லீடு பண்ணும், கடைசியில வந்துட்டு மேன் சிட்டி அப்படியே 90+2 மினிட்ல கோலா போடணும் பாரு. எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கட்டும், எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கட்டும். ஒரு ஆர்சனல் பண்ண வெளியே வரக்கூடாது. அக்வேரோ மாதிரி, அக்வேரோ மொமெண்ட் மாதிரி. அது கூட பரவாயில்ல, இந்த ஆஸ்டன் வில்லா பண்ணானுங்க பாரு, 2-0 லீட் எடுத்து நம்மள சாவடிச்சானுங்களே மறுபடியும் கடைசி 15 நிமிஷத்துல 3 கோல் போட்டானுங்களே. அது மாதிரி ஆர்சனலுக்கு நடந்துச்சுன்னு வைங்க. இனிமேல் அவனுங்க பாதி பேர் ஃபுட்பாலே பார்க்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அது சரி. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டைமே அவனுக்கு க்ளோஸா போறது. ஆமா, அதுக்கே அவனால தாங்க முடியல. ஆமா. இல்ல நான் யோசிச்சேன், இல்ல நீங்க அந்த 90 பாயிண்ட் அதெல்லாம் சொன்னீங்களே, நான் யோசிச்சேன் இது வந்து சிட்டி அண்டர் பெர்ஃபார்மிங் இயர்லயே இப்படி ஆடுறாங்க, அடுத்த வருஷம் எல்லாம் அவனுக்கு ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணானுங்கன்னா ஆர்சனல்லாம் பக்கத்துல கூட வரமாட்டானுங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் தட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஆர்சனல். அடுத்த சீசன் நம்மளும் பக்கத்துல இருப்போமான்னு தெரியல, அவங்க எல்லாம் ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு கேவலமா ஆடின நம்மளே அவங்களோட 5 பாயிண்ட் பின்னாடி தான் முடிக்க போறோம். ஆமா, எவ்வளவு கேவலமா கடைசியில வந்து யாரு கிறிஸ்டல் பேலஸ் கூட லாஸ், வெஸ்ட் ஹாம் கூட டிரா, எவர்டன் கூட லாஸ், ஆஸ்டன் வில்லா கூட டிரா, இது எல்லாமே முடிச்சுக்கோ நம்ம 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருப்போம். ஆமா, யுனைடெட் கூட டிரா. அதாவது இத்தனை கடைசியில பண்ணியே இவ்வளவுதான் பின்னாடி இருக்கும். அப்ப நம்ம ஒழுங்கா ஆடி இருந்தோம்னா இவனுங்களோட 10 பாயிண்ட் மேல இருந்திருக்கலாம். ஆமா, முடிக்கும் போது அப்பாடி அப்பா, இதுக்கே உனக்கு கதறானு. அதான் நினைச்சேன், உங்களுக்கு எல்லாம் கதறெல்லாம் என்னன்னு தெரிய மாட்டேங்குதுடா. ஒரு காலத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம 7 பாயிண்ட்ஸ் பின்னாடி இந்த ஆஸ்டன் வில்லா கேம் டிராப் பண்ணனால 7 பாயிண்ட்ஸ் பின்னாடி வந்துட்டோம். பட் அதான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு கேவலமா ஆடியே நம்மளால 80 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுது. 79ல இருக்குதான். ஒரு 3 கேம் ஒழுங்கா நாய்ங்க ஆடி இருந்துச்சுன்னா இந்த வெஸ்ட் ஹாம், இந்த எவர்டன், இந்த கிறிஸ்டல் பேலஸ், இந்த 3 கேம் நான் டைட்டில்ல நம்மளும் உட்கார்ந்து இருப்போம். நன்னாரிங்க அந்த அனமை பார்த்து நம்மள பழி வாங்கிட்டானுங்க. ஒரே வாரம் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. நீங்க பாத்துங்கடா இனிமேல் அப்படின்னு. இவனுங்களை எல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, பட் அதான் இல்ல டைட்டில் ரேஸ் ப்ரெடிக்ஷன் கேட்கலான்னு இருந்தேன். சிட்டியா ஆர்சனலா? சிட்டி தானே. சிட்டி தான் 99%ங்க. அது டேவிட் மாய்ஸ் அழகா சொன்னாரு ஜேர்னலிஸ்ட் கேட்டதுக்கு, இந்த மாதிரி கேன் யூ ஸ்டாப் சிட்டி, சிட்டியோட அண்டர் 14 டீம் நிறுத்துறதுக்கே கஷ்டம் சமையா சொல்லி அவரே திருத்தார். அண்டர் 14 டீமே என்னால தடுக்க முடியாது, இவங்க எங்கடா தடுக்கிறது. டைட்டில் வந்து சிட்டிக்கு தான். டாப் 4 முடிவாயிடுச்சு, பட் 5, 6, 7 இன்னும் முடிவாகல. 5 மோஸ்ட்லி முடிவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, டாட்னம் மோஸ்ட்லி முடிவாயிருச்சு. அதுவும் சொல்ல முடியாதுங்க, 3 கோல் தான் டிஃபரன்ஸ். டாட்னம் லாஸ்ட் டே ஷெஃபீல்ட் கூட ஆடுறானுங்க, சொல்ல முடியாது டாட்னம் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு. ஒரு 2 கோல்ல தோத்து செல்சி 2 கோல்ல வின் பண்ணிட்டானுங்கன்னா முடிஞ்சு வச்சு. செல்சி டாப் 5ல அவனுங்க இருந்த சீசனுக்கு 5th எல்லாம் செல்சி முடிச்சானுங்கன்னு வைங்க, வேற லெவல் அச்சீவ்மென்ட். அது நான் யாரோ அதுவும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாசிட்டிவ் கேட்டிருந்தாங்க. From since December, the only teams that have had more points than Chelsea are Liverpool, Arsenal and City. ஆமா, அதான் சொல்றேன், இன்கிரெடிபிள் கம்பேக். கடைசி 7 கேம்ல நோ லாசஸ் ஃபார் செல்சி. ஆமா, அதுல கடைசி 4 பேக் டு பேக் வின்ஸ். வேற லெவல்ல இருக்கானுங்க அவனுங்க, சான்ஸே இல்ல செல்சிலாம். வேற அடுத்த சீசன்லாம் அது அவங்களோட சென்ட்ரல் பேக்ஸ் 2 பேரு ஃபஃபானாவும் கால்வில் திரும்பி வந்துட்டானுங்கன்னா they are a very good force. நமக்கு பயப்பட வேண்டாத ஒரே விஷயம் நம்ம ரீஸ் ஜேம்ஸ் தான். வருவான் சென்றான், அவ்வளவுதான். வருவாப்புல ஒரு அசிஸ்ட் போடுவாப்புல, அடுத்த கேம் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே அதை பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க, எந்த சம்பந்தமும் கிடையாது. வாங்கிட்டாங்கனாக்க டெஃபினட்டா சான்ஸ் இல்ல. இந்த சீசன் அவனே நல்லா தான் பண்ணிருக்கான், பட் அவனை விட பெட்டரா கீப்பர்ஸ் இருப்பாங்க டெஃபினட்டா. அது அவங்களுக்கு தேவையே இல்லைன்னா அவன் மெயின் கீப்பர் சான்சஸ் தானே, அவனும் இன்ஜர்ட் இல்ல. ஆமாமா சான்சஸ், பட் அதெல்லாம் அதான் சான்சஸ் தான் நான் யோசிச்சு. இந்த பெட்ரோவிச் நல்லா தான் பண்ணிருக்கான், பட் ஐ ஃபீல் லைக் அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்ல பெட்ரோவிச்சுக்கும் சான்செஸ்க்கும். எனக்கு பெட்ரோவிச்சே நல்லா தான் பண்ணிருக்கான், அவனே ஃபர்ஸ்ட் சாய்ஸா எடுத்துன்னு போலாம் அடுத்த சீசன். இருக்கலாம், பட் யா we never know, வெயிட் பண்ணி பாப்போம். ஆமா, பட் அதான் ஃபைனல் டே ரெலிகேஷன் கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் டிசைட் ஆயிடுச்சு. தியரிட்டிக்கலி டிசைட் ஆகல லூட்டனுக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கும், பட் பேசிக்கா கோல் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ லூட்டன், பர்ன்லி, ஷெஃபீல்டு, இவங்க பேர் தான் வந்து ரெலிகேஷன் டீம்ஸ்.
அண்ட் இந்த வாரம் வந்து இப்ஸ்விச் டவுன் ஆர் பேக் இந்த பிரீமியர் லீக் ஆஃப்டர் 22 இயர்ஸ் வருமா? ஆமா, இப்ஸ்விச் டவுன் ஆர் பேக். இதோ எங்களோட நார்விச்சோட லோக்கல் ரைவல்ஸ். ஆமா, அது அந்த டார்பிக்கு என்ன பேர் தெரியும்? அப்ப பக்கத்துல இருக்கா? அப்ப கம்முனு மேட்ச்க்குலாம் போயிட்டு வாங்க. எங்க இப்ஸ்விச் அவ்வளவு பக்கத்துல இல்ல, ட்ரெயின் எடுத்து போகணும். மேபி ரொம்ப ஒன்னும் லைக் டிஸ்டன்ஸ் இல்ல. நார்விச்சும் ஆனா பிளே ஆஃப்ஸ்ல இருக்காங்க. அந்த 4 ஸ்பாட்ஸ்லயே யாரெல்லாம்? லீட்ஸ், சவுத்தாம்ப்டன், நார்விச், இன்னொன்னு இருங்க, சாம்பியன்ஷிப் பாப்போமா. லீட்ஸ் வேணாம், நார்விச் அவுட். லீட்ஸ், சவுத்தாம்ப்டன், வெஸ்ட் பிராம் அண்ட் நார்விச்சா? ஆமா, லீட்ஸ் 4 நார்விச் நில்லு. ஓ முடிஞ்சிருச்சா? ஆமா, வெஸ்ட் பிராம் சவுத்தாம்ப்டன் செகண்ட் லெக் நாளைக்கு இருக்கு. ஓகே ஓகே. ஆனா பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் கேம் வந்து 0-0ல முடிச்சிருக்கானுங்களே. பரவாயில்லையே, நாட் பேட். அது ஹோம் கேம். ஸ்டில் ஆமா, இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு பண்ணிருக்கு. கரெக்ட். சோ 4-0 நாளைக்கு வந்து சவுத்தாம்ப்டன் வெர்சஸ் வெஸ்ட் பிராம்னு இருக்கு. அதுவும் 0-0வா? அப்பா, இதாயா பிளே ஆஃப், ஒரு செமிஸ் பிளே ஆஃப்ஸ், அடியாயா சாம்பியன்ஷிப் பிளே ஆஃப், ரெண்டும் 0-0ல முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம். ஆமா, எனக்கு சவுத்தாம்ப்டன் வேண்டாம், வெஸ்ட் பிராம் வந்தா நல்லா இருக்கும், பாப்போம். சவுத்தாம்ப்டன் தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுதானா. ஐ மீன் பிளே ஆஃப்ஸ் இல்ல, பிளே ஆஃப்ஸ் ஐ திங்க் லீட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க. ஏன்னா they have been really good. அப்படியா? So I think it will be a good game. எப்படி பார்த்தாலும் லீட்ஸ் வெஸ்ட் பிராமா இருந்தாலும் சரி, லீட்ஸ் சவுத்தாம்ப்டனா இருந்தாலும் சரி. இது என்னமோ இந்த லீட்ஸ் வந்து பிரீமியர் லீக் வந்தா they should sell 80 million worth of players ஆமா. அதெல்லாம் அதுக்குதான் நம்ம ஆட்கள் வந்து சம்மர்வில்ல பாக்குறாங்களாமா. அப்படியா? சம்மர்வில் நம்பர் 10க்கு. ஏன்னா நம்ம ஸ்லாட் பாலுக்கு நம்பர் 10 தேவையில்லை. அது சரி. அதனால ஃபாபியோ கார்வாலியோ என்னாச்சாமா? அதான் அவள அப்படியே போக வேண்டியதா, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே போக வேண்டியதான். அல் சிட்டி தானே, எங்க இருக்காங்க? சாம்பியன்ஷிப்ல தான் இருப்பாங்க நினைக்கிறேன் அவங்களும். ஆமா, அவங்களும் ஜஸ்ட் மிஸ். அவங்களும் பிளே ஆஃப் வந்திருக்கலாம், ஜஸ்ட் மிஸ்ல அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால வந்து they will probably do that. என்னது அவங்க தெரியல, ஒரு 30 மில்லியன் கொடுத்தீங்கன்னா ஈஸி வர்ஸ்பா. ஆமா, பட் எனிவே, ஸோ அதுதான் வந்து இப்போ இப்ஸ்விச் டவுன், லெஸ்டர் அவங்க 2 பேரும் கன்ஃபர்ம்டு. இப்போ லீட்ஸா, வெஸ்ட் பிராமா, சவுத்தாம்ப்டனா, அது 3 பேருக்கு தான் டைட்டில் பிளே ஆஃப் ஃபைட்டு. அது பார்ப்போம், அது அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் ரிசல்ட். எஃப்ஏ கப் பாக்கி இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பாக்கி இருக்கு. அதுக்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணணுமா? இப்போ அதுக்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாமா இப்போவே? எதுக்கு? எஃப்ஏ கப்புக்கு சாம்பியன்ஸ் லீக்லாமா? ஆமா, அதுக்கெல்லாம் ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம அப்புறம் பண்ணலாம், இப்பெல்லாம் பண்ண முடியாது. அது சரி. நம்ம இந்த வாரம் ப்ரெடிக்ஷன் லீக் எடுங்க. ரைட், இந்த வாரம் ப்ரெடிக்ஷன் லீக். இருங்க, கேம் வீக் 38. இது என்னடா வாரம் ப்ரெடிக்ஷன் லீக் பண்றானுங்க, ஸ்கோரே சொல்ல மாட்டேன்றானுங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாம் வந்து எண்டிங்ல 38க்கு அப்புறம் நாங்க வந்து சர்ப்ரைஸ் ரிவீலா நாங்க பண்றோம், ஒரு 3 வாரமா சேர்த்து. பேசிக்கா எங்களுக்கு பண்றதுக்கு இது வரைக்கும் டைம் இல்ல. சோ அதுக்காக சர்ப்ரைஸ் ரிவீல்னு ஒரு பிட்ட போட வேண்டியது. அப்படியே சர்ப்ரைஸ் ஒரு பிட்ட போட்டமா இல்லையா, அப்படியே நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். ஆமா, எடுங்கப்பா. கேம் வீக் 38 லிவர்பூல். நீங்க நானா இந்த வாரம் கொஞ்சம் பயங்கரமா போவோம். இருங்க 4-0. நான் 3-0. கிளாப்போட ஃபைனல் கேமுங்க. நீங்களே 3-0 போறீங்களா? அப்ப என்னங்க? அட கடவுளே, நான் ஏதோ நீங்க 1-0 2-0 சொல்லுவீங்கன்னு நினைச்சு நான் 4-0 சொன்னேன். ஐயோப்பா. ஷெஃபீல்ட் டாட்னமா? ஷெஃபீல்ட் 1 டாட்னம் 3. பாவங்க, ஷெஃபீல்டுக்கு ஒரு லாஸ்ட் டே விக்டரி கொடுத்துப்போம். அடே அப்பாடியாப்பா. லூட்டன் ஃபுல்லம் நான் தானே. லூட்டனுக்கு ஒரு லாஸ்ட் டே விக்டரி கொடுத்துப்போம். எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதான். புல்லம் 2 லூட்டன் 0. ஓ, லூட்டன் 0-2. பிரைட்டன் யுனைட்டடா? பிரைட்டன் 3 யுனைட்டட் 0. 5-4. அடே அப்பாடியாப்பா. சிட்டி கேம்ல மேன் சிட்டி வெஸ்ட் ஹாம் ஈஸி சிட்டி வின்னிங்க. இதெல்லாம் ஒரு கேம் ஈஸில இல்ல, எனக்கு என்னமோ 1-0 தோணுது. 1-0. ஆர்சனல் எவர்டன். ஆர்சனல் 3 எவர்டன் 0. 2-3 எவர்டன் வின். அடங்க அப்படியே லாஜிக் இருக்கு இதுக்கு. எதுக்குன்னா என்ன அது, ஆர்சனல் வந்து 2-0 லீடுக்கு போயிருவாங்க. பட் அங்க நியூஸ் வரும் 70th மினிட்ல, இந்த மாதிரி மேன் 3-0 லீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
என்னடா என்னடா நம்ம டைட்டில் ஜெயிக்க போறோம், அவங்க வெஸ்டாம் என்னடா 3 கோல் போட போறானுங்க அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே டீஃப்ளேட் ஆயிரும். எவர்டன் வந்து அட்வான்டேஜ் ஆட்டு கால்வர்ட் லூயின் ஹேட்ரிக் போடுவான். சரி அது எவர்டன் அது அட்வான்டேஜ் இருக்கு வரைக்கும் நம்பிட்டேன். ஆனா கால்வர்ட் லூயின் ஹேட்ரிக் போடுவான் பாருங்க, அங்க கூட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரி இல்ல கால்வர்ட் லூயின் வேணா ட்வைட் மெக்னீல் ஹேட்ரிக். ஐயோ கடவுளே. பிரெண்ட்ஃபோர்ட் நியூகாசல். நீங்களா நானா? நீங்கதான். நானா? பிரெண்ட்ஃபோர்ட் 2-2. பிரெண்ட்ஃபோர்ட் 1 நியூகாசல் 4. ஓ நியூகாசல் 4 கோல் தான் போடுவாங்க. ஆந்தனி கார்டன் ஸ்கவுட்டிங் பண்றீங்க. இப்படியே சொல்ல வேண்டியது எனக்கு ஆசையா தான் இருக்கு. அவனுக்கு 100 மில்லியன் கம்மியா ஒரு லெஃப்ட் ஃபுட் கூட கொடுக்க மாட்டானுங்க. நீங்க வேற ஒண்ணு பிரைஸ், இன்னொன்னு எவர்டன் வேற, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா சான்ஸே இல்ல. பேலஸ் வில்லாவா? பேலஸ் 2 வில்லா 3. ஆலிவர் கிளாஸ்னர் பயர்ன் மியூனிக் வந்து ஆலிவர் கிளாஸ்னர் கேட்டாங்க. அது பேலஸ் வந்து 18 மில்லியன் ஆஃபரா, அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அத செலிப்ரேட் பண்ணி பேலஸ் வந்து 3-0 ஜெயிக்க போறாங்க. வில்லா வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் கிடைச்சாச்சு, இனிமே என்னத்துக்கு ஆட போறானுங்க. அது சரி. பர்ன்லி ஃபாரஸ்ட். நானா நீங்களா? நீங்கதான். நானா? ரைட். பர்ன்லி ஃபாரஸ்ட். பர்ன்லிக்கு ஒரு வின்ன கொடுப்போம்பா. என்ன இப்போ இதுல ஒரு சந்தேகம் வேற. 1-1 டிரா. செல்சி போர்ன்மத். செல்சி 3 போர்ன்மத் 2. நான் வந்து ஃபைனல் செல்சி. போர்ன்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே எனிவேஸ் பத்தி தெரியும், பட் செல்சி வந்து ஒரு பயங்கர ஹைல முடிப்பாங்க. ஓஹோ ஆமா. இதாங்க என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ், கௌதமோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் கீழே அந்த ஷீட் லிங்க் இருக்கும், அதுல போட்டுருங்க. வேற என்னப்பா, வேற எதுவும் இல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க பாப்போமா? ட்ரிபிளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் நம்ம, அதுதான் எனக்கு அப்படியா? ஆமா, சொல்லும் போது நம்பல ட்ரிபிள் வரும்னு. அதுல பாதி பேர் அஃபெண்ட் ஆகி போட்டு லிவர்பூல் ஏற்கனவே 2 மேட்ச் தோத்துட்டானுங்க, எங்கடா ட்ரிபிள் பேசிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல வேற போடுறாங்க. எனக்குன்னா அட யாரையா நீங்க 740 8 பேர் வேணும். ஒரே மேட்ச் 2 மேட்ச் இல்ல 2 மேட்ச் எல்லாம் இல்லைங்க. பிரீமியர் லீக்ல ஃபைனல் டே 10 கேம் இருக்கு. கேமுக்கு ஒருத்தர் வந்தா கூட டார்கெட். எல்லா கேமும் ஒரே டைம்ல கிக் ஆஃப் ஆயி போச்சு, என்ன பண்றது? அதனால தான் எல்லா சப்ஸ்கிரைபர் ஒரே டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஓகே டன். ஆமா. சோ 750 அதுதான் நம்ம டார்கெட். நான் ட்ரிபிள்னு சொல்றது என்னோட சப்ஸ்கிரைபர் ட்ரிபிள். 700 வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சா மாதிரி, 725 காரபாவ் ஜெயிச்சா மாதிரி. சோ அது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ 742 நம்ம வந்து FA கப் ஃபைனல்ல இருக்கோம். ஆமா. கடவுளே. அத ஜெயிக்க அதுதான். அது சரி. பாப்போம். ஆமா. பட் ஒன்ஸ் அகைன் நம்ம போறதுக்கு முன்னாடி வந்துட்டு சார்பாவும் என் சார்பாவும் ஹியூஜ் தேங்க்ஸ். திஸ் brings us to the end of another interesting season அப்படின்னு சொல்லலாம். ரிவ்யூ வரும். பட் ஸ்டில் இது வந்து குட் பை சொல்லிட்டீங்க. குட் பை நாம சொல்லிடுவோம். அப்படி உடனே ஆஃப் சீசன் அப்படின்னாங்கன்னா, ஆஃப் சீசன்ல வந்து எங்க 2 பேர்த்தையுமே நீங்க பார்க்க முடியாது. நாங்க எப்பவாச்சும் தான் வருவோம். உடனே ஆஃப் சீசன் அப்படின்னீங்கன்னா, ஆஃப் சீசன்ல என்ன 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு பிளேயரை சைன் பண்ணுவோமா, அந்த சைன் பண்ற பிளேயர் வேணா நாங்க வந்து பேசுறோமாப்பா. மத்தபடி ஆஃப் சீசன்ல போர் அடிச்சுன்னா அந்த யூரோஸ் பத்தியோ கோப்பா அமெரிக்கா பத்தியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும், அவ்வளவுதான். ஆமா அதான் எங்களோட ஆஃப் சீசன். பட் சொன்ன மாதிரி மேபி நெக்ஸ்ட் வீக் அந்த ரிவ்யூ வீடியோல ஏதாவது சொல்றோம். என்ன பிளான்ஸ் ஃபார் ஆஃப் சீசன் அப்படிங்கறத வந்து அதை சொல்றோம். பட் we are working on a lot of stuff ஆஃப் சீசன்ல. உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. if you want to do thumbnails, ஃப்ரீயா தான் இருக்கேன். thumbnails பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கே நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி வேற எப்படி வேணாலும் எங்களுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே மெயின்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ். அங்கதான் வந்து எவ்ரி வீக், எவ்ரி வீடியோ, எவ்ரி மேட்ச் ரிசல்ட், நடுவில் பேசுறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் தான். ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து வாரத்தில் 2 வீடியோ தான் பண்றோம். பட் நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் அந்த பிளான்ஸ் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் பார்க்கலாம், அது அடுத்த வீடியோல சொல்றோம். உங்க சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அதை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, இல்ல யூடியூப் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த சீசனுக்கு அது பண்ண முடியுமான்னு நாங்க பாக்குறோம். பட் இது வரைக்கும் சொன்ன மாதிரி கௌதம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன கௌதம், ஏதாச்சும் ஒரு பஞ்ச் லைனோட முடிங்க பாப்போம். வழக்கமான பஞ்ச் லைன் சொல்லுங்க. வழக்கமா நம்ம சொல்லியே ஆகணும். வில் பி பேக். அது இல்லைங்க, வழக்கமா சீசன் ஃபுல்லா பஞ்ச் லைன். சீசன் ஃபுல்லா இருக்கிற பஞ்ச் லைன் என்னது? we are back. நோ, வேற என்ன சீசன் ஃபுல்லா நான் சொன்னேன். அப்பப்போ
டைமுக்கு மாறிட்டே இருப்போம்ல. என்னது இந்த டைட்டில் இஸ் அவர்ஸ். அத நம்ம சொல்லிட்டா முடிச்சாகணும். இதுதாங்க பிரச்சனை. 1008 பஞ்ச் லைன் இருந்தா எந்த பஞ்ச் லைன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா கடவுளே, வாரத்துக்கு ஒருக்கா we are not there. next week டைட்டில் இஸ் அவர்ஸ் நம்மள அதே மாதிரி தான். இந்த வீக் டைட்டில் இஸ் அவர்ஸ் தான் என்னன்னாலும். We will be back. இங்க game week starts now. Season starts now. அந்த ரஹீம் ஸ்டெர்லிங் வந்து ஒரு வாட்டி சொன்னாப்ல, அந்த மாதிரி தான். சீசன் முடியற வரைக்கும் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு நமக்கு. அது எப்போ முடியும் எனக்கு தெரியல.